Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் வீட்லயே வந்து ரெடி பண்ண போறோம். எந்த ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸும் யூஸ் பண்ண போறது கிடையாது. வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல வந்து குலாப் ஜாமுன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து வீட்ல ரெடி பண்றதுனால பால் பவுடர் 200 கிராம் தேவைப்படும் இதுக்கு. நீங்க எந்த பால் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பேசிக்கான அளவு 100 கிராம்ல இருந்து கூட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 200 கிராம் எடுத்துறோம். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஃபர்ஸ்ட் கொட்டிக்கலாம். வெறும் பால் பவுடரை மட்டும் வச்சு இதை செய்ய முடியாது. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 15 to 17 ml வந்து மைதா தேவைப்படும். 100 கிராம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன், 200 அப்படின்னா டபுள் த அமௌண்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ப சோடா, அது வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்க்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து உப்பு போடுங்க. இப்போ இந்த மாவு பிசைறதுக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணாதீங்க. வெதுவெதுப்பான பால், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க பயப்படாதீங்க. இது வந்து பால் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பிசுபிசுப்பாக தான் இருக்கும். அதனால் ஸ்பூனை வச்சு கிளறுங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கைகளால் வச்சு நல்லா அழுத்தமாக பிசைஞ்சிருங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. இந்த மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் ஹார்டாகிடுது. அதனால் உடனே உருண்டை பிடிச்சிடலாம். சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 200 கிராம் பால் பவுடருக்கு 250 கிராம் சக்கரை வேணும். உங்களுக்கு இன்னும் அதிகமான ஸ்வீட்னஸ் வேணும்னா 300 கிராமாக கூட போட்டுக்கோங்க. 100 கிராம் பால் பவுடர் அப்படின்னா 200 கிராம் சக்கரை. அடுப்பில் வச்சு கிளறலாம். இதுக்கு வந்து கம்பி பதம் தேவைப்படாது. இப்போ குங்குமப்பூ இருந்தால் போடுங்க. சக்கரை பாகு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ வந்து சின்ன லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். குலாப் ஜாமுனுக்கு குலாப், அதாவது ரோஸ் தானே ரொம்ப முக்கியம். அதனால் ரோஸ் எசன்ஸ் இருந்தால் 2 ட்ராப் மட்டும் விடுங்க. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். மாவை உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 கைகள்லையும் நெய்யோ அல்லது ஆயில் சேர்த்து நல்லா அழுத்தமாக உருண்டை பிடிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிப்பே இல்லாமல் நல்லா ஷைனிங்காக வரும். 2 கைகள்லையும் நெய் தடவிட்டு நல்லா வந்து அழுத்தமாக உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கும். குலாப் ஜாமுன்களை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் தாங்க இருக்கணும். ரொம்ப திகுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உருண்டை போட்ட உடனே என்ன பண்ணிடும், ரொம்ப கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகி உள்ளே வந்து வேகவே வேகாது. மெதுவாக சிம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து வேக விடுங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து கொஞ்சம் நல்ல குக்காக இருக்கும். இதே போல் மீதி இருக்கக்கூடிய குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா குண்டுன்னு அழகாக வந்திருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொரித்து எடுத்ததை ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆற வச்சுருங்க. சக்கரை பாகு ரெடியாக இருக்குது. இப்போ பொரிச்சதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஊறிடும். ரொம்ப டைம் எடுக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுலேருந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லையா? இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாமல் வீட்டிலே ரெடி பண்ணது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.